வீடியோ டைட்டில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ண மெயின் காரணம் இதாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்ட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் ரைடிங்கில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம், சரியாக பண்ணலாம். என்னை பொறுத்தளவுக்கு 80 to 90% ஆக்சிடென்ட்ஸ் நடக்க மெயின் காரணமாக இருக்கிறது இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தாங்க. இந்த மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் நிறைய சிச்சுவேஷன்ஸில் கார்னர்ஸில் மட்டும் இல்லை, ஈவன் ஸ்ட்ரைட் லைன்ஸில் ஆர் மோசமாக இருக்கிற ரோட்ஸில் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் ஆக்சிடென்ட்ஸை வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ், அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம பேச வரோம். மெயினாக வந்து பிரேக்கிங். ஏன்னா பிரேக்கிங் வந்து உங்கள் ரைடிங் ஹேபிட்டை வந்து மேக் ஆர் பிரேக் பண்ணும். அதாவது நீங்கள் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் ஈஸியாக எஸ்கேப் ஆகி போகிறதுக்கும், நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியான சுச்சுவேஷனில் கிராஷ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் பிரேக்கிங் டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இஷ்யூஸ் வரும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரேக்கிங் வந்து நிறைய பேர் நான் பேசியிருப்பேன், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்ஸில் வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது ரியர் பிரேக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மற்றபடி எல்லா சுச்சுவேஷனையும் வந்து பெட்டரான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக்ஸில் தான் கொடுக்கும். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அதை ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஆர் ரியர் பிரேக்ஸ் வந்து மாஸ்டர் பண்ணுறது ஈஸி. மெயினாக வந்து ஃப்ரண்ட் பிரேக்ஸை நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து மெயின். வண்டி எப்படி வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி ட்ராக்ஷன் வந்து மாறுது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீல்ஸ்க்கு, எப்படி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது உங்கள் வண்டியில், இதெல்லாமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் வந்து நீங்கள் தானே ஆக்சிடென்ட்ஸ் காஸ் பண்ணுறதுக்கும் காஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்க போது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ரொம்ப வேகமாக தான் வந்து கிராப் பண்ணுவாங்க. அது இருக்கிறதுலே வச்சு ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் கிராப் பண்ணும்போது லைட்டாக கிராப் பண்ணணும், சரிங்களா? அதாவது எமர்ஜென்சி டைம்ஸ்லையும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக வந்து நீங்கள் பிரேக்கை பைட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ பைட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இனிஷியலாக நீங்கள் ப்ரெஷர் போடும்போது லைட்டாக போடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இனிஷியலாக ரொம்ப டப்புன்னு பிடிச்சிங்கன்னா அப்போவே வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் லூஸ் ஆகும், உங்களுக்கு இழுத்துட்டு போகும், லோ சைட் ஆவீங்க, இல்லை வந்து சில சுச்சுவேஷனில் வந்து ஹை சைட் ஆவீங்க நீங்கள் ரியர் பிரேக்ஸ் பிடிக்கும்போது. ஸோ இனிஷியலாக நீங்கள் பிரேக் ப்ரெஷர் கொடுக்கும்போது எந்த சுச்சுவேஷனில் டிராஃபிக்கில் ஓட்டுறீங்களாலும் சரி, ஹில்ஸில் ஓட்டுறீங்களாலும் சரி, ஆர் ஆஃப் ரோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறனாலும் சரி, நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பிரேக்கை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் பைட்டை வந்து ஒரு 5% வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து லைட்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேகமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போது வர ஆல்மோஸ்ட் எவ்ரி மோட்டர் சைக்கிளில் உங்களுக்கு ABS இருக்குது. நீங்கள் எப்படி பிரேக்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இனிஷியல் ஒரு 5% ஆச்சும் ரொம்ப லைட்டாக கொடுங்க, சரிங்களா? அப்புறம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் பைட் வந்து வேகமாக கொடுக்காதீங்க. இனிஷியல் பைட் நீங்கள் வேகமாக போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஒரு டைம் நடக்கலாம், இன்னொரு டைம் நடக்கும். நீங்கள் மெயினாக வந்து ரெகுலராக நீங்கள் வந்து டாமாக்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலரான தார் ரோட்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து மண் சுச்சுவேஷன் வருது, ரொம்ப ஸ்லிப்பரியான சர்ஃபேசஸ் வருது. அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் பிரேக்ஸை வந்து அந்த மாதிரி வேகமாக பிடிக்கும்போது தான் நிறைய பேர் கிராஷ் ஆகிறீங்க. 90% எனக்கு தெரிஞ்ச ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறவங்க எல்லாருமே வந்து என் ஃப்ரெண்ட் இப்போ கூட இப்போ இல்லை, ஒரு என்டார்க் வாங்கின ஒரு 2 to 3 monthsக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் பண்ணலாம் என்னோட என்டார்க்கில். ஸோ ஜஸ்ட் மண் இருக்குது அப்படின்றத வேகமாக பிரேக் பண்ணி ஃப்ரண்ட் பிரேக்ஸை அதிகமாக அப்ளை பண்ணி அப்படியே கீழே விழுந்துட்டான், அடிபட்டுச்சு, கையில் வந்து நல்ல அடி, மாவு கட்டெல்லாம் போட்டிருந்தான் ரொம்ப நாள். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். எப்போவுமே பிரேக்ஸ் கொடுக்கும்போது கிராஜுவலாக ஃபஸ்ட் இனிஷியல் பைட் ஆச்சும் லைட்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப பேனிக் ஆகலை நீங்கள் அப்படின்னு சுச்சுவேஷனில் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிராஜுவலாக கொடுங்க, இல்லை வந்து சடனாக கொடுங்க. ரொம்ப சடனாக கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு த்ரூ அவுட் உங்கள் பிரேக்கிங் ப்ராசஸ்லேயே வந்து நீங்கள் ரொம்ப சடனாக பிரேக்கிங் கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக அது ஆக்சிடென்ட்ஸை காஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு இன்ஸ்டிகேட்டராக இருக்கும். ஸோ அதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீங்கள் டேம் பண்ணி எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்கள் இனிஷியல் பைட்டை வந்து லைட்டாக கொடுத்து அப்புறம் வந்து நீங்கள் கிராப் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் வந்து 90 to 95% கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களோட நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு பயந்துக்கிறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து உங்ககிட்ட இருந்து விலகும். நிறைய பேர் வந்து ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஓட்ட பயப்படுவாங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. திருப்பியும் கண்டினியூவாக ஓட்டுங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டணுமோ அவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுங்க. கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அதாவது அந்த மோட்டர் சைக்கிள் கூட உங்களுக்கு அந்த மோட்டர் சைக்கிளுக்கு இருக்க கனெக்ஷனை வந்து அதிகம் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ஈஸியாக ஓட்டுவீங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுப்பீங்க. உங்கள் லேர்னிங் கர்வ் வந்து ஈஸியாக வளரும், ஃபாஸ்ட்டாகவும் வளரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் இன்டிமிடேட் ஆகாதீங்க தயவு செஞ்சு. அதான் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்ஃபாலாக இருக்கும் நீங்கள் வந்து பழகிறதுல. மற்றவங்க சொல்கிறத வச்சு தயவு செஞ்சு இன்டிமிடேட் ஆகாதீங்க. ஒரு டைம் விழுந்தால் திருப்பி பழக முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. யூ கேன் டூ இட், யூ கேன் அப்சல்யூட்லி டூ இட். கரெக்டான மெத்தட்ஸில் பண்ணுங்கள். அதில் நிறைய விஷயம் வந்து நம்ம சேனலில் நம்ம பேசியிருப்பேன். நிறைய சின்ன விஷயங்கள் பற்றியுமே வந்து பெரிய வீடியோ போட்டிருப்பேன், லிங்க் பண்ணி விடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் மோட்டர் சைக்கிளுங்கிறது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப கிராஜுவலாக இனிஷியல் பைட் கொடுங்க லைட்டாக.
இப்படி இருக்குது, நீங்கள் லீவர் பிடிச்சிருக்கீங்க அப்படிம்போது லைட்டாக கொடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இனிஷியல் பைட் மட்டும் லைட்டாக கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் ப்ரெஷர் அதிகம் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் வேகமாக கொடுக்கலாம். சரிங்களா? அதுதான் பர்ஃபெக்ட் வே ஆஃப் பிரேக்கிங். நீங்கள் வந்து கார்னர்ஸில் மெயினாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணும்போது என்ட்ரி ஸ்பீட்ஸ் வந்து நீங்கள் ஓட்டவே வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்து நீங்கள் 30 எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அடுத்தது வந்து 40 எடுப்பீங்க, 50 எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆவீங்க. இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்பைன் வித் விஷன், கவுண்ட் ஸ்டியரிங், அப்புறம் வந்து கரெக்டான பாடி பொசிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சேர்ந்து ஒரு அமல்கமேஷன் ஆஃப் திங்ஸ் நம்ம சொல்லுவோம். நிறைய எல்லா விஷயங்களும் சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல ரைடர் ஆவீங்க, ஈஸியாக ஆவீங்க. ஈஸியாக வந்து நீங்கள் நிறைய ரைட்ஸ் போகலாம் பயந்துக்காமல். ஈவன் பெரிய ரைட்ஸ் கூட போகலாம். 1000 கிலோமீட்டர்ஸ், 3000 கிலோமீட்டர்ஸ், 4000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் சோலோவாக கூட போகலாம் பயந்துக்காமல். இந்த பிரேக்கிங்ன்ற விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து த்ராட்டில் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகும். நீங்கள் ஆமச்சர் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னு இருந்தாலும், ஒரு ஈவன் நல்ல ஒரு மிடில் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே வந்து இது ஒரு மெயினான டெக்னிக். இந்த ப்ராப்பராக பிரேக்கிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது த்ராட்டில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து த்ராட்டில் ரோல் பண்ணுற ஸ்டைலில், த்ராட்டிலில் நீங்கள் எவ்வளோ தூரம் ரோல் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் ரோல் பண்ணும்போது எப்படி விஷன் பார்க்கணும், எப்படி பாடி பொசிஷன் வைக்கணும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிராஜுவலாக வரும். ஸோ இது வந்து லேர்னிங் கர்வ் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த பிரேக்கிங் டெக்னிக்கை வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணுங்கள். இதை பண்ணிங்கன்னா எல்லா விஷயம் வந்து உங்களுக்கு ஒன்றா வந்து கைக்கூடி வரும். நீங்கள் வந்து சேஃபாகவும் ஓட்டலாம், ஓரளவுக்கு நல்ல ஸ்பீட்ஸ்லேயும் வந்து ஓட்டலாம். ஓகேவா? ஸ்பீட்ஸ்னால் வந்து லைக் கண்டெய்ன்டான ஸ்பீட்ஸில் ரொம்ப சீன் போடுற ஸ்பீட்ஸ் கிடையாது, அந்த மாதிரி நான் சொல்லலை. ஸோ ஈவன் நீங்கள் ட்ராக் ரைடிங்கில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு நல்ல ட்ராக் ஸ்கூலில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் லைக் ரேசிங் ஜேர்னியை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஸோ ஷோ யூ ஸ்பீட் ஆன் ட்ராக். நார்மல் ரோட்ஸில் கிடையாது. நார்மல் ரோட்ஸில் வந்து தயவு செஞ்சு ரொம்ப அன்சேஃபான கண்டிஷனில் வந்து புஷ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு டேஞ்சர், உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் டேஞ்சர். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்து டீனேஜர்ஸ் ஆர் பீப்புள் ஏர்லி 20ஸில் இருக்கவங்க எனக்கு எல்லா ஏஜ்லேயும் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ரைடராக இருந்தீங்கன்னா தேங்க்யூ, ரியலி அப்ரிஷியேட் யூ அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரைட் சேஃப், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.